ஹாய், டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஓ பர்ச்சேஸ் ஆர்டர். அதாவது ஒரு கம்பெனியில் பர்ச்சேசிங் ப்ராசஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது ஒரு மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஓ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு பொருளை நம்மளோட வெண்டர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீ ப்ராசஸ் தான் இந்த மேக்கிங் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ். ஸோ இந்த பிஓ ரெடி பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும், எந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை கவனமாக கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கடைசியில் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு இது மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ்னால் என்னன்னு சிம்பிளாக பார்த்துடலாம். பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு லீகல் டாக்குமெண்ட் ஆர் லீகல் அக்ரிமெண்ட் பிட்வீன் பையர் அண்டு செல்லர்னு சொல்லலாம். ஒரு பொருளை உங்கள் சப்ளைட்ட இருந்து கொட்டேஷன் கிடைச்ச அப்புறமா ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி அண்ட் டேர்ம்ஸ் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லீகல் டாக்குமெண்ட் பிஓ ரெடி பண்ணி எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் இத்தனை குவான்டிட்டி இந்த ப்ரைஸ் இந்த டைமில் வேணும்னு ஒரு ஜென்ரல் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் தான் இந்த பிஓ. ஓகே, இப்போ பிஓனா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த பிஓ டாக்குமெண்ட் எப்படி ரெடி பண்ணலாம், அதில் என்னென்ன டேர்ம்ஸ் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கம்பெனி அட்ரஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் என்ன அட்ரஸ் கொடுத்துருந்தீங்களோ சேமாக பிஓலையும் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தால் ஈஸியாக வெரிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் சம் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்கள் கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிராஸ் செக் பண்ணுவாங்க. உங்கள் கம்பெனி ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகியிருக்கா, உங்களோட பிஸ்னஸ் டீலிங்ஸ் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. செகண்ட் நாம பார்க்க போகிறது உங்கள் வெண்டரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ். நீங்கள் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய கொட்டேஷன் சம் செட் ஆஃப் சப்ளையர்ஸ்ட்டு இருந்து வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த கொட்டேஷனில் உள்ள வெண்டர் அட்ரஸ் டீட்டெயில்ஸை பார்த்து மிஸ்டேக்கே இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. சம் கம்பெனிஸ் கொட்டேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த நேம் அண்ட் அட்ரஸில் தான் பிஓ ரெடி பண்ணி சென்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியோட பிஓ அப்ரூவல் ப்ராசஸும் டிஃபர் ஆகலாம். ஸோ அவங்க இந்த நேமில் தான் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் சேமாக டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மூணாவது நம்ம பார்க்க போகிறது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆத்தரைஸ்டு பர்சன். உங்கள் பிஓவில் கண்டிப்பாக உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் நேம் இருக்கணும். அதே மாதிரி உங்கள் வெண்டரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் எந்த பர்சன் மூலமாக நீங்கள் பிஓ ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் லைக் அஃபிஷியல் இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் மறக்காமல் டைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் பிஓவை வித்ட்ரா பண்ணுறீங்க இல்லை ஹோல்டு பண்ணுறீங்க இப்போதைக்கு அப்படின்னா அவங்களுக்கு அஃபிஷியலாக காண்டாக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் மொபைல் நம்பர் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் உங்கள் வெண்டரும் ஏதாவது சம் சுச்சுவேஷன் லைக் ஸ்டாக் ஷார்ட்டேஜ் இல்லை டெலிவரி டிலே எதாவது இருந்தால் ஈஸியாக இன்ஃபார்ம் பண்ண முடியும் உங்களுக்கு. ஓகே, அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது பிஓ நம்பர். ஒரு பிஓக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிஓ நம்பர். ஏன் அப்படின்னா ஃபியூச்சரில் என்ன ப்ராப்ளம் ரிலேட்டட் டு பர்ச்சேஸ் வந்தாலும் இந்த பிஓ நம்பர் மூலமாக இதை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ பிஓ நம்பர் கம்ப்யூட்டரைஸ்டு சாஃப்ட்வேர் மூலமாக பிஓ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே சீரியல் பை சீரியல் நம்பர் ஜென்ரேட் ஆகிரும். பட் மேனுவலாக நீங்கள் ஒரு எக்ஸலில் பிஓ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பிஓ நம்பர் சீரியல் பை சீரியல் இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்த அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸோட இன்ஃபர்மேஷன். நீங்கள் உங்கள் வெண்டர்கிட்ட இருந்து கிடைச்ச கொட்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ப்ராடக்ட் அவங்க கம்பெனியில் என்ன நேமில் என்ன கோடில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுபடி அவங்க கம்பெனியில் கொடுத்த ப்ராடக்ட் நேம் கோட் டிஸ்கிரிப்ஷனில் தான் நீங்கள் உங்கள் பிஓவை டைப் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் கம்பெனியில் அந்த ப்ராடக்ட்டுக்கு உள்ள ஷார்ட் நேம்ஸ் அல்லது கோட்ஸை மென்ஷன் பண்ணாவே கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டைப் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அவங்க கம்பெனியில் வேறு ஏதாவது நேமில் இருக்கலாம், வேற ஏதாவது கேட்டகரிஸ்ல இருக்கலாம். ஸோ கன்ஃபியூஷன் ஏற்பட சான்ஸ் இருக்கு. ஸோ வெண்டர் ப்ரொவைட் பண்ண கொட்டேஷன்ல உள்ள இன்ஃபர்மேஷனை சேமா இருக்கான்னு பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆறாவது நம்ம பார்க்க போகிறது டெலிவரி டீட்டெயில்ஸ். நீங்கள் உங்கள் பிஓ சென்ட் பண்ணுறீங்க, பட் உங்கள் ப்ராடக்ட் பிஓ சென்ட் பண்ணதில் இருந்து எத்தனை நாளில் உங்களுக்கு ரிசீவ் ஆகணும்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அப்படி கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா தான் ஃபியூச்சரில் எதாவது உங்கள் வெண்டர் டெலிவரி டிலே பண்ணால் நீங்கள் எதாவது ஆக்ஷன் எடுக்க முடியும். லைக் ப்ரைஸ் நெகோசியேஷன் இல்லைனா ஆர்டர் கேன்சல் அப்படின்னு எதாவது ஆக்ஷன் உங்களால் எடுக்க முடியும். அடுத்து ஏழாவது நம்ம பார்க்க போகிறது எஃப்ஓபி. எஃப்ஓபி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். எஃப்ஓபி அப்படிங்கிறது ஃப்ரீ ஆன் போர்டு. இதுக்கு என்ன மீனிங்னா நீங்கள் ஒரு பொருளை இந்தியாவுக்குள்ளேயோ
அல்லது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருள் எந்த இடத்துக்கு, அதாவது உங்களோட வேர்ஹவுஸ் வரைக்கும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இல்லை ஷிப்பிங் போர்ட் வர அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியானு மென்ஷன் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் அந்த பொருள் உங்கள் வேர்ஹவுஸ் வர வர்றதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ், கிளியரன்ஸ், இன்சூரன்ஸ் இது எல்லாம் நீங்களா அல்லது உங்கள் வெண்டர் ரெஸ்பான்சிபிலிட்டியானு கண்டிப்பாக மறக்காமல் மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஆர்டரில் எந்த பேமெண்ட் ப்ராப்ளம்ஸ், ப்ராடக்ட் டேமேஜ் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் வந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அடுத்த 8வது நம்ம பார்க்க போகிறது பேமெண்ட் டேர்ம்ஸ். அதாவது உங்கள் ஆர்டருக்கு பேமெண்ட் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவுக்குள்ளே ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ரெடி கேஷில் ஆர்டர் பண்ணுறீங்களா இல்லை சம் கிரெடிட் டேர்ம்ஸ் லைக் பேமெண்ட் ஆஃப்டர் 60 days இல்லை 90 daysன்னு உங்கள் வெண்டர் உங்களுக்கு கொட்டேஷனில் கொடுத்த பேமெண்ட் டைம் பீரியட் மென்ஷன் பண்ணணும். பட் ஓவர்சீஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். மிக மிக முக்கியமானது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். உங்களுக்கு தேவையான எல்லாமே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணணும். லைக் அந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் சைஸ், பீசஸ் பெர் காட்டன் பெர் பேலட் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்வாய்ஸ் உங்கள் வெண்டர் சென்ட் பண்ணுறப்ப எந்த நேமில் சென்ட் பண்ணணும், உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேக்ஸ் நம்பர் எல்லாமே சேமாக இன்வாய்ஸில் மென்ஷன் ஆகி இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில். அப்போ தான் ஏதாவது டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸில் இஷ்யூ வந்தாலும் உங்கள் வெண்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான PO எப்படி மேக் பண்ணலாம், என்னெல்லாம் மென்ஷன் பண்ண மறக்கக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க பிஸ்னஸ் ப்ராசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.